ஒரு காமன் மேனா, ஒரு நான் விஜய் ஃபேனா, ஒரு அஜித் ஃபேனா, ஒரு பப்ளிக்கா நேத்து நம்ம சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் ஜோசப் விஜய் அவர்கள் அந்த ஓட் செரமனி முடிஞ்சதோ பப்ளிக் கிட்ட டைரக்ட்டா பேசினார்ல. அன்கன்வென்ஷனலா ஒரு மரபுகள்லாம் மீறின ஒரு ஸ்பீச். யூசுவலா இந்த சீஃப் மினிஸ்டர் அப்படி செரமனி முடிஞ்சதும் டைரக்ட்டா பேசியிருக்க மாட்டாங்க. அந்த ஸ்பீச் பத்தி எனக்கு சில கருத்துக்கள் இருக்கு. முக்கியமா அவர் சொன்னதுல எனக்கு புடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் டைம் குடுங்க அப்டின்னாரு. நான் உள்ள போய் கஜானா சிச்சுவேஷன்லாம் பார்த்துட்டு, நான் டிரான்ஸ்பரன்ட்டா ஒரு வெள்ளை அறிக்கை தரேன்னு. இது கேட்கவே ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா, யாரும் இவ்வளோ ஈஸியா கமிட் பண்ணிக்க மாட்டாங்க. இவர் கமிட் பண்ண மாரியே கரண்ட் கவர்ன்மென்ட்டோட சிச்சுவேஷன் என்ன அப்டின்ட்டு வந்து ஒரு வெள்ளை அறிக்கை குடுத்தாருன்னா, ரொம்பவே அது பாராட்டத்தக்கது. அந்த மாரி ஒரு கவர்ன்மென்ட் தான் செரிஷ் ஆகும். அ மக்கள் கிட்ட டிரான்ஸ்பரன்ட்டா நடக்கிறது என்ன, வர்றது என்ன, போறது என்ன, செலவு என்ன, வரவு என்னன்னு கரெக்ட்டா சொல்ற கவர்ன்மென்ட். உண்மையாவே அது பண்ணாருன்னா, உண்மையாவே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். 2வது என்னால முடிஞ்சத நான் கண்டிப்பா செய்யறேன். ஏன்னா, இவர் சில விஷயங்கள்லாம் சொன்னாரு. இத செய்றேன், அத செய்றேன்னு. அது கணக்கு போட்டு பார்த்தா, அதோட மதிப்பே கிட்டத்தட்ட ஒரு 4,00,000 கோடி கிட்ட போகுதுன்னு அண்ணாமலை அவரு ஒரு வீடியோல சொன்னத நீ பார்த்திருப்பீங்க. அது ஒரு தமிழ்நாடோட பட்ஜெட் கிட்ட. அவ்ளோ ஃப்ரீபீஸ் அவரால குடுக்க முடியுமா? அவ்ளோ ஃப்ரீபீஸ் முதல்ல தேவையா? அ அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. அதுல உண்மையாவே முக்கியமான சில விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எலக்ட்ரிசிட்டி சைன் போட்டுட்டாரு. அப்புறம் இந்த சிலிண்டர்ஸ்லாம் சொல்றாரு. அது கூட எந்த அளவு பாசிபிள்னு எனக்கு தெரியல. அது மாரி சில முக்கியமான விஷயங்கள அவர் கஜானாவோட சிச்சுவேஷன பார்த்துட்டு ஒரு ஸ்டேட்டோட எக்கனாமிய ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணட்டும். ஒரு 2 இயர்ஸ் கூட எடுத்துக்கிட்டோம். அப்படி சொன்ன மாரியே பண்ணாருன்னா, உண்மையாவே நல்ல விஷயம் தான். அதே நேரத்துக்கு இந்த தங்கம் தர்றது, ஒரு சவரன் குடுக்கறது, அதெல்லாம் எந்த அளவுக்கு தேவைன்னும் எனக்கு தெரியல. அது எத மாரி ஒரு கல்ச்சர இன்னும் அப்ரிஷியேட் பண்ணி வளர்க்கும்ன்றதும் எனக்கு தெரியல. அதுக்கு பதிலா மக்கள அத வாங்குறதுக்கு எம்பவர் பண்ணணும். அத அந்த கவர்ன்மெண்ட் பண்ணுச்சுன்னா, நான் உண்மையாவே பாராட்டுவேன். இது காமன் மேனா என்னோட ஒரு வியூ. அவர் அந்த மரப மீறி அந்த விஷயம் மனசுலேருந்து பேசுனது எனக்கு உண்மையாவே பிடிச்சிருந்தது. பட் நான் அதே நேரத்துக்கு ஒரு கிரிட்டிக்காவும் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல ஏதாவது பண்ணா, கண்டிப்பா அத ஏன் இப்படி பண்ணாருன்னு நானும் கேட்பேன். நீங்களும் கேட்பீங்கன்னு நம்புறேன்.